போடா பாஸ் கானா வினோத். நான் நினச்சி கூட பார்க்கல கானா வினோத்தானே மணி பாக்ஸை எடுத்துகிட்டு போவார்னு. அவங்க ஒய்ஃப் இன்ஸ்டா ஸ்டோரியிலே இன்ன வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டே போதும்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கானாவத்து மணி பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவர் கோட் போட்டது வேஸ்ட்டு, அவருக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ மிடில் கிளாஸாக பிறந்தா என்னங்க பண்ணுறது? அவ்வளோதான். எல்லோரும் வந்து அவங்களோட ஃபேமிலிக்காகவே ஓடிட்டுருக்கோம். நம்மளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலி பார்க்கறதுக்கு நம்மளாம் வந்து ஓடிட்டுருக்கோம். நான் கானா அண்ணன் ஒரே ரீசன் தான், அவர் பணத்தை எடுத்த காரணம் ஒரே ரீசன் தான், அவர் ஃபேமிலிக்காக கண்டிப்பாக வந்து பணத்தை எடுத்திருப்பார். அவருக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நல்லா நடிக்கிறார், நல்லா காமெடி பண்ணுறாரு, டப்புன்னு பேசுகிறாரு. கண்டிப்பாக அவர் இங்கே இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் அவருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கமருதீன் வெளியே போனதுக்கு அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து யாருக்கிட்டையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர் அவர். இந்த சீசன் மாதிரி வேறு எந்த சீசனுமே இருந்ததே இல்லைங்க. நம்மளோட நினச்சா இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த சீசன் இவ்வளோ தூரம் போனது காரணமே கானாவினத் தான். ஆனால் அவரே வந்து வெளியே போயிட்டாருன்னா, அவர் உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக அவருக்கு வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். கானாவினத்தை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கானாவினத்துக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.